இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆசைப்பட்டபடியே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே நடந்துட்டு வருது. இத்தனை நாளா வாய் பேச முடியுங்கிற உண்மையை மறைச்சு நான் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப அந்த பாரதியும் நான் இறக்கி வச்சிட்டேன். எல்லாரையும் மாதிரி ஒரு சராசரி பொண்ணா பேச பழக ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் மாதிரியும் உங்க பையனும் நல்லா படிச்சு முடிச்சுட்டு ஒரு MBA முடிச்ச கோல்டு மெடலிஸ்டுக்கு எந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட டேலண்ட் இருக்கு. அவர் எப்போ படிச்சு நம்ம கம்பெனி நிர்வாகத்தை பார்த்துக்கிற அளவுக்கு வருவாரோ அப்பதான் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைப்பேன்னு பிடிவாதமா இருந்த உங்க அண்ணனும் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரப்போறாரு. உங்க பையனும் நம்ம கம்பெனி நிர்வாகத்தை பார்த்துக்க போறாரு. எல்லாமே உங்க ஆசீர்வாதத்தோட நடக்கும் அத்தை. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மேலும் மேலும் உங்க ஆசீர்வாதம் எப்பவும் வேணும் அத்தை. அத்தை, இதே உங்க ஆசீர்வாதமா நான் எடுத்துக்கிறேன். இப்பதான் என் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னமா நடந்துட்டு இருக்கு வீட்டுல? அவன் MBA படிக்கிறதுக்கு லட்சமா காசு பொட்டியில எடுத்துட்டு போயிட்டு இந்த காலேஜா அந்த காலேஜான்னு சுத்திட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல என்னடானா பாரதி அந்த பேக்குக்கு படிப்பு சொல்லி கொடுப்பாலாம், क्वेश्चन பேப்பர் செட் பண்ணுவாலாம், அவளே ஆன்சர் சொல்லுவாலாம். இதுல காமெடி என்னன்னா அந்த பேக்கு MBA பாஸ் பண்ணிட்டானா. அத நீங்களும் நம்புறீங்க? டேய், அதான் முடிஞ்சு போச்சுல்ல, இப்ப எதுக்குடா அதையே புலம்பி கத்திட்டு இருக்க? இதோ பாருமா, இத்தனை நாளா அந்த பாரதி என்ன பண்ணாலும் நம்ம வாயை பொத்திட்டு இருந்தோம். ஆனா இனிமேல் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த சிதம்பரம் ஐயா வராரு. இப்ப நம்ம ஏதாவது பிளான் பண்ணி பண்ணலாம் நினைச்சாலும் அவருக்கு நம்ம மேல டவுட் வரும்ல. அப்ப இவ்வளோ நாளா நம்ம காப்பாத்தின சொத்து வேஸ்ட் தானே. இதுக்கு தான் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், பாரதி கிட்ட சாவி கொத்து வாங்கி மோகனா கிட்ட கொடுத்தா பிரச்சனை எதுவும் வந்திருக்காதே. யார் என் பேச்சு கேட்க போறா? டேய், கொஞ்சம் பொறுமையா இருடா. அம்மா, நான் வேணா பொறுமையா இருப்பேன். ஆனா மோகனா ஒரு மல்டி மில்லியனரோட பொண்ணு. மலேசியால உங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய ரப்பர் எஸ்டேட் இருக்கு. பாரதி தானே வக்கீல இருக்கணும். இவ எப்படி பாரதி கீழ அடிமையா இருப்பா? மேடம், மாப்பிள்ள சொல்ற மாதிரி சாவி கொத்த வாங்கி உங்க கிட்ட கொடுங்க மேடம். என்னது மாப்பிளையா? ஐயோ, மாப்பிள்ள நான் சொன்னேன். அது வந்து தம்பி சொல்லு. நான் இப்பதான் உங்க கல்யாண ஆல்பத்தை பாத்துட்டு இருந்தேனா, அதுல நீங்க புது மாப்பிள்ளையா ஜோடியா ஜம்மு நின்னுட்டு இருந்தீங்களே, அதான் அந்த ஃப்ளோலயே அப்படியே மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டேன். மேடம், மோகன் தம்பி சொல்றத கேளுங்க. அவர் என்ன உங்களுக்கு கெடுதலா பண்ண போறாரு? நல்ல காதுல ஊதி விடு. நான் சொல்றேன் தம்பி, சொல்றேன். ரெண்டு பேரும் வாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இதே மாதிரி வாய மூடு சொல்லியே காலத்தை ஓட்டுக்குமா நீங்க? டேய், நிறுத்துற. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சிதம்பரம் இங்க வரப்போறாரு. நம்ம எல்லாரும் பேசிட்டு இருந்தது அந்த பாரதி கேட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், மொத்தமும் முடிஞ்சிடும். அதனால இந்த மீட்டிங் போடுற வேலையெல்லாம் விட்டுட்டு போய் அவங்க வேலையை பாருங்க. இப்ப சிதம்பரம் வரும்போது நம்ம எல்லாரும் கீழே போறோம். அந்த ஆள் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறோம், சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவரை வீட்டுக்குள்ள வரவேற்கிறோம். என்னாலாம் வர முடியாதுமா, எனக்கு அவர் மூஞ்ச பார்க்கவே சகிக்கல. நானும் மோகனாவும் இங்க தான் இருக்க போறோம். ஆக்சுவலா நீ சொல்றதும் நல்ல ஐடியா தான். இப்ப நீ இருக்கிற ஆத்திர அவசரத்துல கீழே வந்து ஏதாவது ஒளரி கொட்டினன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லங்கிற மாதிரி ஆயிடும். கண்ணா, நீ இங்கே இரு, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வா ரயில. இதை பாரு, நான் போகும்போது இந்த சொத்து கம்பெனி எதையும் எடுத்துட்டு போல. என் ட்ரெஸ்ஸை மட்டும்தான் எடுத்துட்டு போறேன். உங்கள்கிட்ட தான் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போறேன். இத்தனை நாளா கட்டி காத்த கம்பெனி, என் தங்கச்சி பையன் திருநாவுக்கரசு எல்லாத்தையும் முன்னேற்றுறது உன் கையில தான் இருக்கு. கண்டிப்பா செய்வோம் அம்மா. வாய் வார்த்தையில சொல்றதை விட செயல்ல செஞ்சு காட்டு. அப்புறம் இந்த வீட்டு வாசல் மிதிக்கிறத பத்தி யோசிக்கிறேன். மாமா, என்ன மாமா? ஒண்ணு இல்லை.
போலாம். ம். வாங்க மாமா. மாமா ஒரு நிமிஷம். பாரதி, மோகினி, மோகினி சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன்க்கா. குடு. ஒரு வைராக்கியத்தோட இந்த வீட்டை விட்டு போனவர் நீங்க. அந்த வைராக்கியத்தில் ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்க. உள்ள வாங்க. இந்த மோகினி வாங்க மாமா. மாமா, நீங்க வீட்டுக்கு வந்த சந்தோஷத்துல வைத்தீஸ்வரிக்கு விக்கல் வந்துருச்சு. ஆமா ஆமா, என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. என்னம்மா இது காலில் விழுந்துட்டு? எந்திரி எந்திரி. என்ன இதெல்லாம்? நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு ஆறும். இத்தனை நாளா உங்களை தனியா இருக்க வச்சு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இதுவே பார்வதி அக்கா உயிரோட இருந்திருந்தா இப்படி செஞ்சிருப்பாங்களா? என்னோட சுயநலத்துக்காக பணத்தாசைனால இப்படி தப்பு செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணன், மன்னிச்சிருங்க. பரவாயில்லையே, இப்போ ரொம்ப தான் மாறிட்டேன். நான் கூட நீதான் பாரதி ஜெயிலுக்கு போக காரணம்னு நினைச்சேன். ஆனா நீ அதை செய்யலன்னு தெரிஞ்சுக்கிட்ட. வைத்தீஸ்வரி மனசு மாற காரணம் பாரதி தான் மாமா. ஆமா, எங்கே மாப்பிளைய காணோம்? மாமா, அவரு குளிச்சிட்டு இருக்காரு, வந்துருவாரு. ஓ, தோ வந்துட்டேன். Mama, why haven't you come so long to meet me? Mama! திருநாவு, திருநாவு, உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு தான் இவ்வளவு நாளா இந்த வீட்டை விட்டு நான் வெளியே இருந்தேன். அது வீண் போகல. நான் ஆசைப்பட்ட மாதிரியே நீ படிச்சு முடிச்சிட்ட. என் தங்கச்சி பையன் தான் நான் ஆரம்பிச்ச கம்பெனியை நிர்வாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கான நேரம் இப்போ வந்துருச்சு. ஆமா மாமா, திருநாவுக்கரசுகிட்ட நான் சேர்மன் பொறுப்பு ஒப்படைச்சிட்டு கம்ப்ளீட்டா நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். திருநாவுக்கரசு சின்ன வயசுல தான் அவன் கூட சேர்ந்து விளையாட முடியல. அவ ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்து ஊரை சுத்தி காட்டணும்னு நினைச்சேன். அது நிறைவேறல. இப்போவாவது
அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. மாமா நீங்க கவலைப்படாதீங்க, நான் டெய்லி ஆபீஸ்க்கு போயிட்டு திரும்பி வந்த உடனே ஃபுல்லா உங்களோட தான் இருப்பேன். சரியா? இது போதும் எனக்கு, இது போதும். மாமா நீங்க அவரை ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா எந்த கேள்வி வேணாலும் கேட்டு பாருங்க. டான் உங்க கேள்விக்கு பதில் வரும். எதுக்குமா? இதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. அவனை பத்தி எனக்கு தெரியுமே. அவனை பத்தி நான் போன்லயே கேட்டுட்டேன். எதுக்கு டெஸ்ட் எல்லாம் வேணாம். இது பாருங்க, நான் உங்க எல்லாரையும் நம்புறேன். என்ன திருநாவு, கொடுக்கிற பொறுப்பை நல்லா கவனிச்சுக்க. இல்ல என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? என்ன தயார் பண்ண பாரதி இருக்கா, கூட அப்பா இருக்காரு, அப்புறம் அம்மா இருக்காங்க. அப்புறம் என்ன கவலை? நான் நினைச்சது நடக்கும்னு நானும் எத்தனை நாள் தான் ஏமாறுறது? இனிமே ஏமாறாம இருக்கணும்னா அதுக்கு நாம ஏமாத்தணும். அண்ணா, ஆ? உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுமா? எதுக்காக எனக்கு ஹார்ட்ல ஓட்ட இருக்குன்னு ஜானகி அன்னைக்கிட்ட சொன்னேன். அமுதா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலம்மா. அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன்ல எனக்கு வேற எதுவும் சொல்ல தோணல. அதனால தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். அண்ணா, நீ சொன்ன அந்த ஒரு பொய்யால அவனை எப்ப பார்த்தாலும் ஒரு பரிதாப உணர்ச்சியோட பாக்குறா. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. கரெக்டு தான்மா. ஆனா ஜானகிக்காக உனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொன்னியே, அதை நினைக்கும் போது உன்னை பார்த்து பரிதாபப்படுறதா இல்ல இப்படி ஒரு தங்கச்சி எனக்கு கிடைச்சாலேன்னு நினைச்சு பெருமைப்படுறதான்னு எனக்கு தெரியல. ஜானகிக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. அவளால் எந்த ஒரு சந்தோஷத்தையும் துக்கத்தையும் தாங்க முடியாது. அது மட்டும் இல்லை, தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாதுன்ற விஷயத்த எல்லார்கிட்டையும் நாசுக்கா நீ டீல் பண்ணியே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா. அது மட்டும் இல்லை, உன்னை என் தங்கச்சியை பார்க்கல, ஜானகியை காப்பாற்றின தெய்வமாக தான்மா உன்னை பார்க்குறேன். நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஜானகி, பயப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. அவ்வளோ சீக்கிரம் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். இந்த மன உறுதி தான் ஜானகி உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. ஏன் அமுதா இப்ப இப்படி சொல்றியே? என் ஹார்ட்ல ஓட்ட இருக்கிற விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? ஓ, நான் எங்க இதை கேட்டு ஷாக் ஆகி எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயம், அப்படிதானே? அமுதா, வாழ்க்கையில சந்தோஷம் தர வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கு. தாம்பத்திய வாழ்க்கைலாம் ஒரு வாழ்க்கையே இல்லை, அது வாழ்க்கையில ஒரு பார்ட் தான். அது இல்லாம ஒரு குழந்தைக்கு தாயாக்குற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு என் ரோஜா, என் மேல அக்கறை காட்டுற என் புருஷன், இது போதாதான் நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஜாதகத்துல தோஷம் இருக்கிறதா சொல்லி அமுதா கல்யாணம் நிக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்திருக்க மாட்டேன். அமுதா, நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். உன் மேல உயிரையே வச்சிருக்க வெங்கடேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா வாழற வழியை பாரு. என்னங்க, இது விஷயமா இப்பவே அத்தை மாமா கிட்ட பேசுங்க. நடந்த உண்மையை சொல்லி நின்னு போன அமுதாவோட கல்யாணத்தை நடத்தலாங்க. அதுக்கு அவசியமே இல்லை. இப்போ நீங்க பேசுனது எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுட்டு தான் இருந்தோம். ஆஹா, அன்னிக்காக தான் வாழ்க்கையே தியாகம் செய்ய துணிஞ்ச நாத்தனார் நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்படுற அண்ணி பார்க்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இந்த மாதிரி சொந்தங்கள்லாம்
எல்லாருக்கும் அவ்வளோ சுலபமாக அமைஞ்சிடாதுமா. நாம் ஏதோ பூர்வ ஜென்மத்தில் பண்ண புண்ணியம்தான் நம்ம எல்லாரும் இப்படி ஒன்றா சேர்ந்து வாழற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. புருஷனாம் சாயி சச்சரிதமே படிக்கின்ற பேருக்கு நலம் நல்குமே. யுக புருஷனாம் சாயி சச்சரிதமே படிக்கின்ற பேருக்கு நலம் நல்குமே. வெற்றிகளை தந்திடும் பாராயணம், வெற்றிகளை தந்திடும் பாராயணம், வினைகளை விலக்கிடும் அவரபயமே, வினைகளை விலக்கிடும் அவரபயமே. அல்லாஹ் மாலிக். சொல்லுங்க கோட்டீஸ்வரன், என்ன பிரச்சனையோட வந்திருக்கீங்க? மனசு நொந்து போய் உங்களை பார்க்க வந்திருக்கேன். பேருக்கேற்ற மாதிரியே என்கிட்ட பணம், காரு, பங்களா எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா மனசுல தான் நிம்மதியே இல்லை. ஆச்சரியமா இருக்கு. எல்லாமே இருந்து ஏன் நிம்மதி இல்லாம போச்சு? உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எது வேணாலும் வாங்கலாமே. பாபா, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருக்கீங்க. இந்த பக்குவத்தையும் அமைதியையும் இன்னும் நான் கத்துக்கவே இல்லையே பாபா. நீங்க இப்போ சொன்ன மாதிரி பணம் இருந்தா எல்லாத்தையுமே வாங்கிடலான்னு நினைச்சேன். ஆனா இப்போ எத்தனை கோடி பணம் இருந்தாலும் யாரோட துணையும் இல்லாம தனி மனுஷனா நிம்மதியா வாழவே முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் பாபா. எனக்கு சொத்து பத்தை கொடுத்த கடவுள் ஏராளமான சொந்த பந்தங்களையும் கொடுத்தாரு பாபா. சொத்தை காப்பாத்த கஷ்டப்பட்ட நான் அதே மாதிரி சொந்த பந்தங்களையும் காப்பாத்தணுங்கிறத உணராம போயிட்டேன் பாபா. காசு, பணம் எல்லாமே இருக்கு. ஆனா என்னதான் பிடிச்சத சாப்பிட்டாலும் மனசுல சந்தோஷமே இல்லை பாபா. சுகம், துக்கத்தை பகிர்ந்துக்க யாருமே இல்லை. சின்ன வயசுல இதெல்லாமே தேவையில்லைன்னு நினைச்சேன். ஆனா வயசு ஆக ஆகத்தான் சொந்தங்களோட அருமை எனக்கு ரொம்ப புரியுது பாபா. பணம் தான் முக்கியம்னு நீங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சீங்க. இன்னைக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதுக்காக இப்போ வருத்தப்படுறீங்க. உண்மைதான் பாபா. இப்படியே போனா கடைசி காலத்துல அந்த 4 பேர் கூட வராம போயிடுவாங்களோன்னு பயமா இருக்கு பாபா. 4 பேர் உதவின்னு கேட்டு வரும்போது நீங்க மனசார செஞ்சிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. அவங்க உங்ககிட்ட பணம் இருந்ததுனால தானே கேட்டாங்க, உங்ககிட்ட இல்லாததை கேட்கலையே. ஆனா உங்ககிட்ட நிறைய பணம் இருந்ததே தவிர நல்ல மனசு இல்லையே. எப்போ நீங்க செஞ்ச தவற மனசார உணர்ந்துட்டீங்களோ அப்போவே கடவுளால நீங்க மன்னிக்கப்பட்டீங்க. உங்க மனைவி, குழந்தைங்க எல்லாருமே திரும்பி வந்து சேருவாங்க. நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி பாபா. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு பாபா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாபா. பாபா சரணம், சத்குரு சாயி சரணம், உன் பாத கமலம் ஒன்றே நித்யம் சத்யம். அல்லாஹ் மாலிக். அத உண்மையிலேயே உங்களுக்கு மூத்த பையன் மேல பாசம் ஜாஸ்தி. ஆமாமா. ம் ம். மோகனா, இதை கொண்டு போய் கார்ல வச்சுட்டு வந்துருமா. இதையும் சிந்தாம வச்சிரு.